சில ரகசியங்களை தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுதான் இன்று விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கண்டிப்பாக துணை தலைவர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மாநில பிரச்சனைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி அமித்ஷாவினுடைய நினைவுக்கு கொண்டு வந்தார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சருடைய பேச்சு என்பது வரவேற்கத்தக்கதாகத்தான் பார்க்கிறார்கள். தமிழ்நாடு கர்நாடகா இடையில மேகதாது விவகாரம், காவிரி நீர் விவகாரம்லாம் இருக்கும் பொழுது இன்று முதல்வர் பேசும்பொழுது கூட உச்சநீதிமன்ற ஆணை என்னவாக இருக்கிறதோ அதை பின்பற்றணும் அப்படின்னு முன் வச்சிருக்கிறாரு. பட் இதுல அமித்ஷா என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார்? மொத்தம் கர்நாடகா தமிழ்நாடு டிஸ்பியூட்டை சரி பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றுதான் அமித்ஷாவுடைய குறிப்பு, பார்வை. இந்த மேகதாது பிரச்சனைக்காக என் விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் ராஜினாமா பண்ணக்கூடாது இந்த விஜயனுடைய அரசாங்கத்தில் இருந்து. காரணம், தமிழ்நாட்டுக்கு வஞ்சை செய்கிறது காங்கிரஸ், கர்நாடகா. பாஜக இதில் தலையிடாது. டீலிமிட்டேஷனை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். விஜய் அவர்களிடமும் நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம் 50%, அது எல்லாருமே நீ ஏற்றுங்க, உங்களுக்கு விரோதம் இல்லைன்னு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார். தவிர இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல கூட முழுமையாக வேண்டான்னு சொல்லிலாம் இங்க தீர்மானம் நிறைவேற்ற விஜய் அவர்கள் அங்க பேசும் பொழுது மாநிலத்திற்கான உரிமைகள் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்னு தான் பேசுறதை ஒழிய அதை எதிர்க்கல அப்படின்றாங்க. அப்போ அது விஜய் பல்ட்டி அடிக்கிறார் அப்படின்னு இப்ப இன்னைக்கு நியூஸ்ல போடுறாங்க. தமிழகம் முக்கியம் என்பதுதான் நேஷனல் ஃபர்ஸ்ட் மோடி சொல்றாரு, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னுட்டு விஜய் சொல்றாரு. இருந்தாலும் விஜய் அவர்கள் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி என்பதிலிருந்து மாற்றவில்லையே. திமுக பாஜகவை நோக்கி நெருங்கி வருகிறதா? காங்கிரஸை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜக திமுக ஒண்ணுமே தவிர எப்படி ஐயா கருணாநிதியும் ஐயா வாஜ்பாயும் ஒருவை வைத்தார்களோ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க. அந்த மாதிரி இப்ப ஏதாவது வந்ததுன்னா எஸ். இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நம்ம உறுதியா நம்ப முடியுமா? நம்பலாம்? அது கடினமாக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா கோபி? நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கேன் சார். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தற்போது இந்த தென் மாநில முதல்வர்களினுடைய இந்த மாநாடு அப்படிங்கறது நடந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருச்சு. அமித்ஷா அவர்கள் தலைமையில நடந்தது. இந்த மாநாடு பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவாக இருக்குங்க சார்? தென்னிந்திய மாநிலங்களை எல்லாம் நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பேரில் அமித்ஷா அவர்கள் டீம் இந்தியா என்ற ஒரு மாபெரும் கருத்துக்கு இணங்க பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலும், ஆந்திராவிலும், கர்நாடகாவிலும், கேரளாவிலும், தெலுங்கானாவிலும் ஆட்சி பெறுவதனால் 4 இடங்களில் காங்கிரஸ் உடைய ஆட்சி இருக்கிறது. இது பொலிட்டிக்கலா நான் சொல்றேன். 3 அவங்களே ரூல் பண்றாங்க, 1 தமிழ்நாடு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு கண்டிப்பாக துணை தலைவர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மாநில பிரச்சனைகளை எல்லாம் 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தி அமித்ஷாவினுடைய நினைவுக்கு கொண்டு வந்தார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சருடைய பேச்சு என்பது வரவேற்கத்தக்கதாகத்தான் பார்க்கிறார்கள். நானும் அவருடைய பேச்சை கேட்காவிட்டாலும் குறிப்புகளை பார்த்தேன். டெல்லியில் காரணம் என்னென்று கேட்டால் ஒரு முக்கியமான அதிகாரி எனக்கு அதை அனுப்பி வைத்தார். கடலோர பகுதிகளில் 1076 கிலோமீட்டர் படகுகளில் சட்டசபையில் எப்படி ஆதவ அர்ஜுனா சொன்னாரோ அங்கு நம்ம எல்லாம் கப்பல் விடணும், அதாவது மினி ஷிப் எப்படி கேரளாலாம் இருக்குதோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும். நம்ம கடலோர பகுதிகளை வச்சுக்க. அதனாலதான் ட்ரக் நிறுத்தப்படும், டிராபிக் அதிகமாகும், போதாத குறைக்கு ஊடுருவல், கடல் மூலமாக ஊடுருவல் பல இருக்கின்றன என்றுதான் சொல்லுகிறார்கள். அதையும் தவிர ட்ரக் மெனேஜை பற்றி ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரிடம் மிஸ்டர் ரமேஷ் சென்னித்தலா கேரளா உள்துறை அமைச்சர் பேசிய பிறகு ஒரு மாபெரும் திருப்பங்கள் இருக்கின்றன. தவிர கோபிநாத், வரக்கூடிய நாட்களில் தென்னிந்தியாவில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை, இது 2வது முறையாக நடந்தாலும் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் 3வது முறையாக நடக்கிறது. சென்ற வாட்டி கேரளா நடந்தது.
இந்த வாட்டி தமிழ்நாடு இதுக்கு 5-6 மாதங்களுக்கு முன்னதாகவே இதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். பல அதிகாரிகள், உள்துறை அதிகாரிகள், தமிழ் அதிகாரிகள் இருந்தாங்க. பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் டிஸ்பியூட் தான் ரிசால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சட்ட ரீதியாக அனுமதி செய்தாலும் அரசியல் ரீதியாக இதை செய்ய வேண்டும் என்ற முனைப்பை அமித்ஷா எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அமித்ஷாவிற்கு கேரளாவில் அதிகமான ஒரு பங்கேற்பு கிடையாது பாஜகவிற்கு. தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. கர்நாடகாவில் இருக்கிறது. ஆக மொத்தம் கர்நாடகா தமிழ்நாடு டிஸ்பியூட்டை சரி பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றுதான் அமித்ஷாவுடைய குறிப்பு, பார்வை. பிளஸ் அந்த விஷயம் தாங்க சார் நானும் வரேன். இப்போ எஸ்பெஷலி தமிழ்நாடு கர்நாடகா இடையில வந்து மேகதாது விவகாரம், காவிரி நீர் விவகாரம்லாம் இருக்கும் பொழுது இன்று முதல்வர் பேசும்பொழுது கூட உச்சநீதிமன்ற ஆணை என்னவாக இருக்கிறதோ அதை பின்பற்றணும் அப்படின்னு முன் வச்சிருக்கிறாரு. பட் இதுல அமித்ஷா என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார்? இங்க இருக்கிற அரசியல் லாபங்களை எல்லாம் பொறுத்து என்ன முடிவுகளை எடுப்பார் அப்படிங்கிறது இப்ப இங்க கேள்வியாக இருக்கு. என்னுடைய பார்வையில் அரசாங்கத்தில் கட்சி பாஜக ஆட்சியில் இருப்பதனால் சுப்ரீம் கோர்ட் சொல்வதை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அமித்ஷா எடுப்பார். அது அவருக்கு கட்சி ரீதியாக எதிராக போனாலும் கர்நாடகாவில் அதற்கு அவர்கள் அரசியல் ரீதியாக தடால்னுட்டு சிம்பிளா ராகுல் காந்தி செய்யட்டுமே அரசியல் ரீதியாக கொண்டு போயிடுவாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் தென் மாநிலத்தில் ராகுல் காந்தியுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, தமிழ்நாடு உள்பட. இப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணாரு இந்த காவிரி பிரச்சனைக்காக. இந்த மேகதாது பிரச்சனைக்காக ஏன் என் விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் ராஜினாமா பண்ணக்கூடாது விஜயனுடைய அரசாங்கத்தில் இருந்து? காரணம், தமிழ்நாட்டுக்கு வஞ்சை செய்கிறது காங்கிரஸ், கர்நாடகா என்று திருப்பி விடுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். பாஜக இதில் தலையிடாது. தங்களுக்கும் ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன். தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல ஒரு இராணுவ உள்துறை அமைப்புகள் பல இருக்கின்றன. சில ரகசியங்களை தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுதான் இன்று விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக இதற்கு இந்த அமித்ஷானுடைய இன்று கூட்டத்திற்கு பல படிக்கட்டுகள் மூலமாக பிளேயர்ஸ். சென்ற மாதம் சீஃப் செக்ரட்டரிஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. சென்ற வாரம் டைரக்டர்ஸ் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. நானே சென்னையில, டெல்லியில. அவங்கெல்லாம் தான் சீஃப் மினிஸ்டருக்கு பிரீஃப் பண்ணியிருப்பாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய கொலம்போவிற்கு அருகே இருக்கக்கூடிய துறைமுகத்திலிருந்து சைனாவினுடைய ஒரு கப்பல் ஊடுருவல் செய்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை, இன்ஸ்டாலேஷன்ஸ், ஆர்மி டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ், குறிப்பாக கல்பாக்கம், ஸ்ரீஹரிகோட்டா, அதையும் தவிர உங்களுக்கு கூடம்குளம் போன்றதெல்லாம் எது நியூக்ளியர் ரெக்டார்ஸ் இருக்கிறதெல்லாம் உளவு பார்க்குறாங்க. அதுதான் முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அது மத்திய உளவுத்துறை, இராணுவத்துறைக்கு மிக 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 முக்கியமானது. அது விஜயனுடைய நினைவிற்கு அமித்ஷா கொண்டு வந்ததாக ஒரு உயர் அதிகாரி என்னிடம் சொன்னார். இது போன்ற விஷயங்களை எல்லாம் விஜய்க்கு புரிதல் இருக்கிறது என்றாலும் அவசியமாக அதிகாரிகள் மூலமாக, அரசியல் மூலமாக சொல்லி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு கண் விழிக்கப்படும். அதாவது ஐ ஓப்பனர் ஃபார் தேம். அதனால மேகதாதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷனை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். விஜய் அவர்களிடமும் நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம் 50%, அது எல்லாருமே நீ ஏத்துங்க, உங்களுக்கு விரோதம் இல்லைன்னு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார். தவிர நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால், சென்ற வாரம் தமிழக சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசும்பொழுது வந்தே மாதரத்துக்கு இருக்கட்டும், எஃப்சிஆர் இருக்கட்டும், வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அமைப்பிற்கு எதிராக இன்று கூட்டம் நடந்ததே அது தெற்கு வளர்ச்சியைத்தான் காண்பிக்கிறது என்று அமித்ஷா விஜயிடம் உணர்த்தியிருக்கிறார் என்று நான் சில முக்கிய அதிகாரிகள் மூலம் கேள்விப்பட்டேன். ஸோ ஆக மொத்தம் இது 1-to-1 பேசும்பொழுது கோபி அதெல்லாம் அவங்க நிறைய தனியா பேசிப்பாங்க. அதெல்லாம் அது அரசியல் ரீதியாக எது வெளில சண்டை போட்டாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் வேண்டும். இப்ப எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் கோபிக்கு எப்படி சொல்றதுன்னா, நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இல்லை யாராவது என் சிஸ்டரோ பிரதரோ இல்லை உங்க பிரதர்கிட்டே சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ராக் டு டிப்ளமசி வேணும்னு சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் நிறைய பேசுவாங்க. கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்து அமித்ஷா சந்தோஷப்பட்டார், குஷிப்பட்டார் என்றதையும் நான் ஃபீட்பேக் வாங்கின்றதை
அமித்ஷா தரப்பிலிருந்து வாங்கியதை தங்களுடைய நேயர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த முக்கியமான விஷயம் வந்து மார்னிங் செஷன் முடிஞ்சிடுச்சு. 8 பாயிண்ட் ஒவ்வொருத்தரும் கொடுத்து சொன்னாங்க. 8 பாயிண்ட் கொடுத்து அதனுடைய செய்தி வெளியீடு இன்னும் கூடிய விரைவில் வர இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தின் சார்பில் சில உயர்மட்ட அதிகாரிகள் இது வந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் சீஃப் செக்ரட்டரிக்கு நன்றாக அறிமுகமானவர்கள், நன்றாக படித்தவர்கள், ஒன்றாக பணிபுரிந்தவர்கள், கடந்த 30 ஆண்டுகளாக IAS IPS எல்லாம் இருந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் வந்து விட்டது. அமித்ஷாவுடைய தலைமை முதலாக தமிழகத்தில் வெளிப்பட ஆரம்பித்தது என்பது ஒரு வரவேற்கத்தக்கது. இதை தவிர அரசியல் ரீதியாக நான் ஓரிரு பாயிண்ட்களை தங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அமித்ஷா வந்தபோது பிஜேபி கிட்ட கொண்டு இல்லை பாருங்க. சென்ற வாரம் கூட வந்தாரு, பார்த்துட்டு விட்டுட்டாரு தவிர ஒன்னும் பேசல. இன்னைக்கு ஒன்னும் பேசல. பியூர்லி அபிஷியல் விசிட்டாகத்தான் பார்க்கிறார்கள். தவிர நேற்று இரவு அதிகாரிகளிடம் 9:30 11 மணி மட்டும் பேசியதாகவும் சீஃப் மினிஸ்டர் தனியாக பார்த்து 1 மணி நேரம் பேசியிருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். 1 hour. அதில் கண்டிப்பாக அரசியலும் பேசியிருப்பார்கள். தவிர தமிழக சட்டமன்றத்தில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வேண்டும் என்று ஆதவ அர்ஜுனா சொன்னதை எதிர்த்து தமிழகத்தில் அந்த ராஜேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் தென்னிந்தியாவின் தமிழகத்திலிருந்து ராகுல் காந்தி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்ல முரண்பாடை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் காங்கிரசுக்கும் தாவேக்காவிற்கும். அது வளருமா முடிஞ்சிருமா தெரியாது. ஆனா அதை உடைப்பதை பாஜக கண்டிப்பாக முனைந்திருப்பதாகத்தான் அரசியல் ரீதியாக நான் கேள்விப்படுகிறேன். அது we will know only when Vijay reacts. அது முன்னாடி தெரியாது. இல்ல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்படி சொன்னதுக்கு பின்னாடி இங்க விஜய் அவர்களை பாஜகவோடு தொடர்பு படுத்தி பிரதமர் ஆவார் அப்படின்னா அப்ப பாஜகவோடு அத்தனை க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை கட்டமைக்கப்படுது. ஏன்னா இங்க அவர் சொன்னது தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு பார்வை, ஒரு நிலைப்பாடு அப்படின்னு நம்ம இங்க வாதம் வச்சாலும் கூட அது பாஜகவோட தான் நெருக்கத்துக்கு உள்ளாக்குறாங்க விஜய் அவர்களையும் தாவேகா ஆட்சியையும். இங்க அமித்ஷா அவர்களோட சந்திப்பின் மூலமாகவும் கூட இப்ப அப்படித்தான் தொடர்பு படுத்துறாங்களோ நீங்க நினைக்க தோணுது. காரணம் என்னன்னா இப்ப இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல கூட முழுமையாக வேண்டான்னு சொல்லிலாம் இங்க தீர்மானம் நிறைவேற்ற விஜய் அவர்கள் அங்க பேசும் பொழுது மாநிலத்திற்கான உரிமைகள் இது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்னு தான் பேசுறாரு ஒழிய அதை எதிர்க்கல அப்படின்றாங்க. அப்போ அது விஜய் பல்டி அடிக்கிறார் அப்படின்னு இப்ப இன்னைக்கு நியூஸ்ல போடுறாங்க. காங்கிரஸ் பல்டி அடிக்கிறது எப்பவுமே அவங்க காங்கிரஸுக்கு என்ன பயம் கேட்டீங்கன்னா எங்கேயான பிஜேபி பக்கம் போயிட போறாங்களோன்ட்டு சாம்பிராணி போக போடுறது. சொல்வது திமுக சார்ந்த ஊடகங்கள் சொல்லட்டா தவறே கிடையாது. நம்மளும் சொல்லலாம் இல்ல. இன்னொன்னு காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூட்டறிவு முடிய ஸ்பிளிட் ஆக போகிறது என்று நாம் சொல்லலாமே. ஏன்னா அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எங்க மேகதாது பத்தி ராகுல் காந்தி ஒரு வார்த்தை பேசல. எங்க அது பிஜேபி பேசலைன்னா கூட ராகுல் காந்தி சுட்சை தமிழ்நாடுக்கு வஞ்சனை செய்யக்கூடாது, கட்டடத்தை நிறுத்துங்கள் என்று சொல்ல வேண்டாமா? அந்த பொறுப்பில் அவர் இருக்காரு. எது இருப்பினும் தென்னக முதலமைச்சர்கள் மாநாடு முடிந்த பிறகு தனிப்பட்ட முறையில் சில ஆங்கில இந்தி செய்தி நிறுவனங்களுக்கு அமித்ஷா பேட்டி அளித்திருக்கிறார். அதில் வந்தே மாதரத்தை பற்றி காங்கிரசினுடைய ஸ்டாண்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார். ஆக மொத்தம் அவர் தன்னுடைய அரசியல் பணிகளை நரேந்திர மோடியுடைய ஆணையின் பெயர் செஞ்சிருக்கிறார். உடனே ஒன்று கேட்கறேங்க கோபிநாத், இப்ப நம்ம விவாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பா போறதுனால கேட்கிறேன். எங்க கேரளா நடந்ததுக்கு ஸ்டாலின் போகல லாஸ்ட் இயர் 2022ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு 3 வாட்டி போகவே இல்லை சார். அண்ட் செகண்ட் திங், விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் சொல்லியிருக்கார் நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். இந்தியா டுடேனுடைய தமிழ் வடிவம் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு செய்தி என்ன சொன்னார்னா ட்ரூத் வில் ப்ரிவைல் என்றார். உண்மை பிரதிபலிக்கும் என்னுடைய அரசாங்கத்தில் என்பதைத்தான் அவர் சொன்னார். ராகுல் காந்தியுடன் பக்கத்திலே வச்சுட்டு டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னா ஐ வில் பி கனெக்டட் வித் மோடி ஆல்சோங்கிறதான் இன்டாக்ட் பண்ற ராகுல் காந்திக்கு சொல்றாரு. அதை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டாரு. தமிழகம் முக்கியம் என்பதுதான் நேஷனல் ஃபர்ஸ்ட் மோடி சொல்றாரு, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னுட்டு விஜய் சொல்றாரு. இருந்தாலும் விஜய் அவர்கள் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி என்பதிலிருந்து மாற்றவில்லையே, திமுக அது அரசியல் எதிரிலிருந்து மாறவில்லையே. அந்த குறைந்தது டீலிமிட்டேஷன் சொன்னது காரணம் என்ன என்று கேட்டால் 7.5% இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க சொல்ல தவிர இவருக்கு ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ ஒரு எம்பி கிடையாது கோபி.
why should he take a national stand? அதுக்காக தான் அவருக்கு ஓப்பனா விட்டுருக்காரு. நாளைக்கே ஒரு 10 எம்பி வந்துட்டாருன்னு வச்சுங்க 2029 எலெக்ஷன்ல, then he will take a stand. இப்போ இதுல அழுத்தம் திமுகவிற்கு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர காரணம் என்ன என்று கேட்டால் 40க்கு 40 திமுக அணி வாங்கியது. தவிர 22 காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் இருந்தாலும் தமிழ் வெற்றி கழகத்துடன் கூட்டு வைத்திருக்கக்கூடிய விசிகாவும் மதிமுகவுடைய நிலைமை என்ன? நேற்று விஜய் அவர்களை திருமாவளவன் பார்த்தது கூட அதற்குத்தான் காரணம். திருமாவளவன் அமித்ஷா முந்தநாதி பேசிட்டாரு போன்ல. திருமாவளவன் ஒத்துக்கிட்டார். நாங்க 50% கொடுத்தா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா 20 seats எக்ஸ்ட்ரா யூ கெட் தமிழ்நாட்டுக்கு. 549 850 ஆகும்போது தமிழ்நாடு ஆல்சோ கெட்ஸ் 50% இன்க்ரீஸ். அந்த டிராப்ல விஜய் விழக்கூடாது என்று காங்கிரஸ் நினைக்கிறது. இப்ப விழுந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்ல அப்ப அதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு நிறைய இப்போ நிதி பகிர்வுலா இருக்கட்டும், இல்ல மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவ உரிமைகள் நிலைநாட்டுறதுலயா இருக்கட்டும், அங்க மத்தியில இது எல்லாத்துலயும் பேக்லாக் ஆகும் அப்படிங்கிறது தானே இங்க திமுக சொல்ற விஷயமா இருக்கு. திமுக விஜயை உசுப்பி விடுவதற்காக எதை ஒன்னா சொல்லுவார்கள். திமுகவுடைய அரசியல் இனி பலிக்காது. ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்தும் புசி ஆனந்த் அவருடைய கருத்தும் இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது என்று சொன்ன பின்னணியில் இருந்து நாம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு கோஷம் விஜய் அவர்கள் தகர்த்து அடித்து விட்டார். மாநிலத்திலும் கூட்டாட்சி மத்தியிலும் கூட்டாட்சி என்பதை மத்திய அரசாங்கம் வரவேற்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அரசியல் ரீதியாக சொல்ல போனால் பாஜகவிற்கும் தமிழ் வெற்றி கழகத்துக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக நல்ல உறவு வளர்ந்து விட்டது கடந்த 3 மாதங்களில். சென்டரில் அப்போஸ் பண்ண மாட்டேன்ட்டு விஜயும் ஆன் ரெக்கார்ட் சொல்லிட்டாரு. தவிர பிரதமரை பார்த்த பிறகு, நிர்மலா சீதாராமனை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் மேடம் பைனான்ஸ் மினிஸ்டர் எங்கிட்டயே சொன்னாங்க, 2 தடவை சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எப்படி இருந்தாலும் ஒருவேளை நமக்கு அதிகமான பணம் வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு விஜய் அவர்கள் சில கருத்துக்களை நிர்மலா சீதாராமன் சொல்லிய போது, என்னிடம் நிர்மலா சீதாராமன் சொன்னது என்று காட்டால் விஜய் ஒரு நாசுக்கா அணுகிறார் விஷயத்தை. அதிகமான கடன் பலு செலுத்தக்கூடாது என்று எண்ணுகிறார். ரிசர்வ் வங்கியிலிருந்து அதிகமாக கடன் கேட்டார், நாங்கள் ஒட்டுக்கொண்டோம். ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கேரண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாகணும் கோபி. அதற்கு அந்த அம்மையார் ஒத்துக்கொண்டாங்க. அந்த அம்மையார் ஒத்துக்கிறாங்கன்னா வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் மோடி ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் எப்படி மோடி நேஷனல் ஃபர்ஸ்ட்ங்கிறாரோ, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் விஜய் சொல்றாரோ, அதுல ஒரு ஒற்றுமை பார்க்க முடிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அமித்ஷா இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா விஜயை பார்த்துட்டு போன அப்புறம் அமித்ஷா நேரு விஜய் அவர்களும் நரேந்திர மோடியும் பார்த்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார், இது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க பேசியிருக்கோம் சொல்லிட்டு. அந்த பின்னணியில் இன்று சந்தித்தது மிக மிக வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ். இல்லைன்னா 7,000 crores எப்படி உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஓகே, இல்ல இது மூலமா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமா இது பாஜகவினுடைய ஒரு அங்கமாக தான் தாவேகா செயல்படுதுன்னு எதிர்கட்சிகள் சொல்வதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாமா? அது அரசியல் வேறு, அரசாங்க கருத்துகள் வேறு. அப்படி இருந்து நம்ம 2 பேர் பேசணுமே. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுடைய தயவினால் தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி புரிகிறது என்பது கோபிநாத்துக்கும் ராஜகோபாலுக்கும் தெரிவதற்கு முன்னதாக பல ஆண்டுகளாக அரசியலில் இருந்த நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் தெரியும், நன்றாக புலம் தெரியும் அவர்களுக்கு. அவர்கள்லாம் அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உசிப்பி விட வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக இது மாதிரி செய்கிறது என்று விஜய்க்கும் தெரியும், அமித்ஷாவிற்கும் தெரியும். ஆனா யதார்த்தம் என்ன என்பது தமிழக 8 கோடி மக்களுக்கும் தெரியும். ஓகே, இதுல ஒன் திங் இஸ் வெரி கிளியர். நரேந்திர மோடி தென்னகம் தேய்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை அமித்ஷா. அதனால்தான் இந்த மீட்டிங்கை சென்னையிலே வச்சாங்க. இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நம்ம உறுதியா நம்ப முடியுமா, நம்பலாமா? அது கடினம். அது ஓப்பனா சொல்றது கடினம். ஏன்னா கர்நாடக அரசியல்வாதிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று DK சிவகுமாருக்கு தான் தெரியுமே தவிர
அமித்ஷா 2 பேருக்கும் மீடியேட் பண்ண முடியுமே தவிர அந்தந்த பல்ஸ் பார்க்கறது. இப்ப தமிழ்நாட்டுக்கு காவிரி இல்லைன்னா விஜயனுடைய ஒரு டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் விவசாயிகளுக்கு இன்னல் வரும். அது விஜய்க்கு புரியும். அது மாதிரி கர்நாடகாவுக்கு டி.கே. சிவகுமார் புரியும். இதனால ஒரு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா? பட் இதையெல்லாம் சுமூகமாக பேசி தீர்க்கிறது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே. அப்ப அதுல ஏன்னா இந்த பக்கம் டி.கே. சிவகுமாரும் அவரு சார்பாக வைக்கிற கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள்ல இப்ப இந்த நதிநீர் பிரச்சனை, மேகதாது பிரச்சனையில எங்களுடைய தேவை எந்த மாதிரி இருக்குன்றத அவர் முன்வைக்கிறார். அப்போ இதுல ஒரு பேசி சுமூகமாக ஒரு முடிவு எட்டப்படுமான்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு அமித்ஷா சொன்ன மாதிரி, அமித்ஷா கூறியது மாதிரி, அமித்ஷா வருவதற்கு முன்னதாகவே விஜய் தனக்கு ஏற்ற நடவடிக்கை எடுத்து விட்டார். எம்ஜிஆர் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி நான் கர்நாடகாவிற்கு சென்று டி.கே. சிவகுமாரை பார்ப்பேன் என்று சொன்னார். அது பேசத்துக்கு முன்னாடியே தமிழக காங்கிரஸாக எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் டி.கே. சிவகுமாரும் பேசிவிட்டார்கள். மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம். அது திரைமறைவில் பல நடந்து விட்டாலும் ஒன்று நிச்சயம், தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் இருக்குது சட்ட பிரச்சனையாக மாறிவிட்டது. அரசியல் பிரச்சனையாக இருந்தால் 3 கட்சிகள் இதில் வந்துடுச்சு. கான்ட்ரடிக்டரி இருக்குது. பிஜேபி ஒண்ணு கர்நாடகால, காங்கிரஸ் ஒண்ணு கர்நாடகால, தமிழகத்துல வெற்றி கழகம், தமிழகத்துல வெற்றி கழகம். இந்த 3 ட்ரையாங்கிள் ஆனதுனால கோபி சொல்யூஷன் வருமானு எனக்கு சந்தேகம் கோபி. மழை பெஞ்சதுனால வருண பகவான் மழை விட்டா அது மாதிரி ஓடி வந்துடும் தண்ணி. யாராலும் நிறுத்த முடியாது. அதுலதான் நம்ம தமிழ்நாடு படைக்கிறத தவிர கர்நாடகாவுடைய ஆசீர்வாதத்திலேயோ அனுமதியுடையோ அழுத்தத்திலேயோ தமிழ்நாடு இல்லை. அதற்கு ராகுல் காந்தி தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை திமுக உணர்கிறது. ஓகே, நான் இன்னொரு விஷயத்துக்கு நகர்றேங்க சார். இப்போ இங்க திமுகவினுடைய நகர்வுகள் கொஞ்சம் கவனிக்கப்படுது. அது பாஜகவோடு கொஞ்சம் நெருங்குகிறார்கள். அதற்கான ஆழம் பார்க்கும் செயலாக சில சமிங்கைகள், சில சிக்னல்ஸ் தென்படுகிறது. அதை அவர்களே விதைக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள். அது கனிமொழி டீ பார்ட்டிக்கு போனதா இருக்கட்டும், திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நீங்க அந்த விவகாரத்துல எப்படி பார்க்கிறீங்க? திமுக பாஜகவை நோக்கி நெருங்கி வருகிறதா? 2029 கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சனாதன தர்மத்தை அவர்கள் ஒதுக்கி வைக்கிற சமயத்தில் மட்டும் பாஜக திமுகவுடன் சேராது. ஆனால் காங்கிரஸை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாஜக திமுக ஒண்ணுமே தவிர, எப்படி ஐயா கருணாநிதியும் ஐயா வாஜ்பாயும் ஒருவை வைத்தார்களோ அப்பொழுதே சொன்னார்கள், முரசில் மாறனுடைய ஆதரவால் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க. அதுல ஆர்டிகல் 370, ட்ரிபிள் தலாக், அப்புறம் இந்த ராமர் மந்திரம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்ப ஏதாவது வந்ததுன்னா எஸ், திமுக இந்த சனாதன தர்மத்தை பத்தி நாங்க எங்க தமிழ்நாட்டுல பேசுமே தவிர அகில இந்தியாவில் பேச மாட்டோம், எங்களுடைய கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவோட கைகோப்பதற்கு முன்னதாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி போட்டாங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இல்லாம வராதுங்க. இந்த இடத்துல நான் கொஞ்ச நாள் முன்பாக செய்தித்தாள்கள்ல பார்த்த ஒரு விஷயம், சனாதன எதிர்ப்பை இதற்கு மேலும் தொடரலாமா, ரொம்ப வலிமையாக தொடரலாமா அப்படின்னு திமுகக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகுது. அதனால சனாதன எதிர்ப்பை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலான்ற முடிவை திமுக யோசிக்கிறதான்ற தொடர்பான ஒரு செய்தி. அது மாதிரி சமிக்கைகள் சிக்னல்ஸ் வரலையே கோபி. ஏன்னா சட்டமன்றத்திலேயே விஜய் எதுக்கு பேசியிருக்காரு சனாதன தர்மத்தை பத்தி. அதனால திமுகவில் குழப்பங்கள் இருந்தாலும் திமுக என்பது அடைந்து கொண்டு வருகிறது. திமுக என்பது ஒரு ஸ்லைடிங் அவுட். அதை தான் பாஜகவும் தமிழ் வெற்றி கழகம் காங்கிரசும் விரும்புகிறது. ஓகே, இதுல இப்ப அடுத்ததாக இந்த செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த செயற்குழு கூட்டத்துல இது தொடர்பான சில விஷயங்கள் பேசப்படலாம் அப்படின்னு இங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கருதுறாங்க. பாஜக உடனான நெருக்கம் தொடர்பாகவும் அந்த கட்சிக்குள்ள சில மாற்றங்கள் தொடர்பாகவும் அந்த திமுகவுடைய செயற்குழு கூட்டத்துல என்ன நடக்கலாங்கிறது தொடர்பாக உங்களுக்கு வியூ ஏதாவது இருக்குங்களா? எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக், நான் ஒரு 4-5 திமுக எம்பிக்களிடம், முன்னாள் எம்பிக்களிடம் நான் பேசும்பொழுது எனக்கு கிடைக்க தகவல் என்ன என்று கேட்டால், எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட், விரோதியின் விரோதி என்னுடைய நண்பர், தவிர
போக போக பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய நாட்களில் திமுகவிற்கு எந்த கட்சியும் கூட சேர தயாராக இல்லை. குறிப்பாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. 2029 மட்டும் நாங்க தொடர்ந்து இருப்போம். விடுதலை சிறுத்தை கட்சி கூட சொல்லிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிடுச்சு. அதனால திமுக தனிமரமாகிவிட்டது. அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தொடர்பு தேவை. ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன் கோபி. தமிழ்நாட்டில் அமித்ஷா வந்து இருக்கிறார் என்றால் இதற்காக அரசியல் ஸ்தலங்கள் கனிமொழி மூலமாகவும் திருச்சி சீர்வா மூலமாக போடப்பட்டு இருந்தாலும் கடந்த 12 ஆண்டுகளாக பாஜகவுடைய தலையாய ஒரு கடமை என்ன என்று கேட்டால், ஜஸ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் வாஜ்பாய் சொன்னதன் மூலமாக கனிமொழியை கைது செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ராஜாவை தயார்படுத்தியது அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் போன்றவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மம்தா பானர்ஜியும் ஓட விட்டாங்களே மத்திய அரசு. ஏங்க திமுக மேல ஒரு கை வைக்கல கோபி? சொல்லுங்களேன் கோபி. சோ ஆக மொத்தம் அந்த உறவு தொடர்ந்து வருமே தவிர வெளிப்படையில் விரோதமாக இருப்பார்கள். அதனாலதான் இண்டி கூட்டணியில் இந்த வரைக்கும் தமிழ் வெற்றி கழகம் சேரலை என்பதை சொல்லிக்கொண்டு தங்களுடைய நேயர்களுடைய ஒரு யோசனைக்கு விட்டு விடுகிறேன். காமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா ஐ வில் ரிப்ளை நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷன்ல மாநிலத்திலேயே அதிகாரம் இல்லாத நேரத்துல சென்ட்ரலோட ஹெல்ப் நமக்கு தேவை. அதுலயும் குறிப்பா இடி ஐடி பிரச்சனைகள்லாம் இருந்து நம்ம கொஞ்சம் தற்காத்துக்கணும்னா நம்மளுக்கு பாஜகவோட ஹெல்ப் தேவைன்னு திமுக நினைக்குதா? எங்க நினைக்குதோ இல்லையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணாத இருக்குது நினைக்கிறது தானே அர்த்தம் கோபி. நான் வந்து எதுக்கு மம்தா பானர்ஜி புரிஞ்சு எடுத்தாங்க பாருங்க, கசக்கி எடுத்தாங்க பாருங்க. அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் சத்யேந்திர ஜெயின் நேத்து கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு அவர் பாவம். அந்த மாதிரி திமுக பண்ணாங்களா? திமுகவுக்கு எதிர்த்து பயமுறுத்தினாங்களே தவிர ஒண்ணுமே பண்ணலையே. அதுதானே எடப்பாடி பழனிசாமியுடைய மன வருத்தம் கூட. பலமுறை சேர்ந்திருக்கும் போது நீங்க கனிமொழியோ இல்ல உதயநிதியோ அரெஸ்ட் பண்ண மாட்டேங்குன்னு வாய்மூன்னு இருந்தாங்களே. அப்ப வந்து பாஜக திமுக வரும்னு ஏங்க நீங்க பேசுறீங்க கோபி? இப்போ வந்து எங்க பேசுறீங்க கோபி? இதை எதிர்பார்த்து தான் எதிர்வினையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இண்டி கூட்டணியில் ராகுல் காந்தி தலைமையில் போல அதுக்காக தான் நான் சொல்றாரு, தமிழகத்தில் ஒரு பிரதமர் வருவார் என்று ராகுல் காந்திக்கு எதிராக விஜய் நிறுத்துகிறார்கள். அது மூன்றாவது அணின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்ல பாஜக ஆதரவுன்னு புரிஞ்சுக்கிறதா? அதெல்லாம் as it goes, நீங்க when the bridge comes you cross it, that's all. மிக்க நன்றி. Thank you. ஓகேங்க சார். ஓகே. விவாதம் மிக ருசிகரமாக இருந்தது. வரவேற்கிறேன். கோபி வாழ்க, தங்களுடைய சேனல் வாழ்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மறுபடியும் வேறு சில அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக பேசலாம். ரொம்ப நன்றிங்க சார்.